ராகவபுரத்துல சாரதா பிரசாத்ங்கிற தம்பதி வாழ்ந்து வராங்க. அவங்களோடது ரொம்ப ஏழை குடும்பம். அவங்களுக்கு 3 பசங்க. பெரியவன் ரமேஷ், ரெண்டாவதவன் சுரேஷ், மூணாவதவன் அருண். அவங்களுக்கு 3 மனைவிகள், அனாமிகா, அஞ்சலி, அவனி. 3 பேரும் கூலி வேலைக்கு போனா மட்டும்தான் அவங்க வீடே நடக்கும். ஆனாலும் சரி, அந்த வீட்ல வறுமை இருந்தாலும் தெய்வ பக்திக்கு எந்த குறைபாடும் இல்ல. முக்கியமா அனாமிகா, அவனி, அஞ்சலி மாமியார ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. இன்னைக்கு மகா சிவராத்திரி. ஊர் முழுக்க பண்டிகையா கோலாகலமா இருந்தது. ஆனா இவங்க வீட்ல மட்டும் சாப்பிட ஒரு பிடி அரிசி கூட இல்லாத நிலைமை. அன்னைக்கு காலங்காத்தாலேயே சாரதா எந்திரிச்சு தலைக்கு குளிச்சு துளசி மாடத்தை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா. அத்த, சிவபெருமானுக்கு விளக்கேத்துனீங்களா? இன்னைக்கு மகா சிவராத்திரி, கோயிலுக்கு எப்ப போகலாம்? அம்மா அனாமிகா, விளக்கெல்லாம் ஏத்திட்டேன். ஆனாலும் எனக்கு என்னவோ மனசு பாரமா இருக்கு. பண்டிகை நாள்ல கூட நம்ம வீட்ல பசியில இருக்கிறத நினைக்கும் போது கவலையா இருக்கு. ஐயோ அத்த, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சிவராத்திரினாலே விரதம் தான். ஏற்கனவே நம்ம வீட்ல சாப்பிட ஒண்ணும் இல்ல. இன்னும் சுலபமாச்சு. சிவபெருமான் இயற்கையாவே விரதத்தை ஏற்படுத்திருக்காரு. இது கூட நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சுக்கலாம். உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைய கேட்க மனசுக்குள்ள தைரியம் தானா பிறக்குது. ஆனா மத்த மருமகளுங்களோட நிலைமை என்னவோ பாவம். அவளுங்க பசிக்கு தாங்குவாளுங்களோ மாட்டாளுங்களோ. அப்போ அவனியும் அஞ்சலியும் அங்க வந்தாங்க. 2 பேரும் தலைக்கு குளிச்சுட்டு விபூதி பூசிட்டு வந்தாங்க. அத்தை, எங்களை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாங்களும் அக்காவோட சேர்ந்து விரதம் இருக்கலான்னு இருக்கோம். ஆமா அத்த, ராத்திரி முழுக்க தூங்காம இருந்து சிவபெருமான் அருளை பெற போறோம். நம்ம கஷ்டம் எல்லாம் போகணும்னா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். ரொம்ப சந்தோஷமா. உங்க பக்திகளை பார்க்கும்போது அந்த சிவபெருமான் கண்டிப்பா அருள் புரிவாருன்னு எனக்கு தோணுது. சரி, நம்ம பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். அது எல்லாத்தையும் எங்க இருந்து வாங்கறது? தேங்காய் வாங்க கூட பணம் இல்லையே. எதுவும் இல்லாம என்ன பண்றது? அத்த, அந்த சிவபெருமானுக்கு அபிஷேக ஆபரணம் எல்லாம் அவசியம் இல்ல. மஞ்சள், குங்குமம், விபூதி, கொஞ்சம் தண்ணி இருந்தா அதுவே அவருக்கு போதும். நம்ம தோட்டத்துல இருக்க மாமரத்துல இருந்து மாவிலைகளை அத அவருக்கு கொடுப்போம். நானு நதிக்கு போய் குடத்துல தண்ணிய முண்டாந்து தரேன். அபிஷேகத்துக்கு அதை பயன்படுத்துவோம். நான் தீபாராதனைக்கு நூலை திரியாக்கி வத்தி இருக்கான்னு பாக்குறேன். இப்படி 3 மருமகள்களும் ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சுக்கிட்டு சிவராத்திரி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணாங்க. மத்தியானம் சமயமாச்சு. சுரேஷ், ரமேஷ், அருண் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட முகம் வாடி போயிருந்தது. பிரசாத் வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. பசங்க வர்றத பார்த்து எழுந்திருச்சு நின்னாரு. ஏன்பா ரமேஷ், இன்னைக்கு பண்டிகை இல்லையா? வேலை கிடைச்சதா? ஏதாவது பணம் கிடைச்சதா? வீட்ல பெண்கள் சிவராத்திரி கொண்டாடணுங்கிறாங்க. எல்லாரும் விரதம் இருக்காங்கப்பா. இல்லப்பா, இன்னைக்கு பண்டிகைன்னு யாரும் வேலை தரவே இல்லை. கேட்ட எந்த இடத்துலயும் வேலை இல்லைன்னுட்டாங்க. ஆமாப்பா, எல்லாரும் கோவில்ல தான் இருக்காங்க. வயல்வெளியில கூட யாரும் இல்ல. எங்க கையிலயும் காசு இல்ல. பாவம்பா, அஞ்சலிக்கு ஏதாவது பலகாரம் வாங்கிட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா வெறும் கையோட வந்திருக்கேன். அப்போ சாரதாவும் மருமகள்களும் வெளியே வந்தாங்க. என்னங்க, வந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சிவராத்திரி இல்லையா? இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணுவோம். அவரோட அருளால நாளைக்கு ஏதாவது கிடைக்கும். ஆமாங்க, நீங்க போய் கை காலெல்லாம் அலம்பிட்டு வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்லயே சின்னதா பூஜை பண்ணுவோம். அருண், கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் பசியா இல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் முழிச்சிருந்து பஜனை பாடலாம். சாரதா, பாத்தியா, நம்ம மருமகளுங்க எவ்ளோ நல்லவங்க. வயத்துல பசி இருந்தாலும் முகத்துல இருக்கிற புன்னகை மட்டும் மாறவே இல்ல. இவங்க தான் நம்ம வீட்டு மகாலட்சுமிங்க. ஆமாங்க, வாங்க பூஜை ஆரம்பிக்கலாம். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகி நிலவுக்கு மத்தியில நட்சத்திரங்கள் தோன்றுச்சு. சாரதா வீட்ல சின்னதா விளக்கேத்துனாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி, சாரதா, பிரசாத் கூட 3 மகன்கள் சிவநாமத்தை ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அத்த, நாம முதல் ஜாம பூஜையை ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா அம்மா. ரமேஷ், முதல்ல நீ வந்து சிவபெருமானுக்கு தண்ணில அபிஷேகம் பண்ணு. ஓம் நம சிவாய அப்படின்னு ரமேஷ் தண்ணியால அபிஷேகம் பண்ணான். அனாமிகா பறிச்சுட்டு வந்த இலைகளை ஒவ்வொன்னா போட்டு ஓம் நம சிவாய
அக்கா, என்கிட்ட சில வெள்ளை பூட்கள் இருக்கு, அது கூட போடலாமா? போடு அவனி, சிவபெருமானுக்கு அலங்காரத்தை விட மனசுதான் முக்கியம். அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம இவ்ளோ பக்தியோட பூஜையெல்லாம் பண்றோம், சிவபெருமான் ஏன் நம்மள வறுமையிலேயே வச்சிருக்காரு? அம்மா அஞ்சலி, சிவபெருமான் நம்மள சோதிக்கிறாருன்னு அர்த்தம். செல்வம்லாம் இருக்கும்போது வர்றது பக்தி கிடையாது. நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லனாலும் அந்த சிவபெருமான நினைக்கிறோம் பாரு, அதுதான் பக்தி. பாண்டவர்கள் காட்டுல இருக்கும்போது கூட கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்சாங்களே. சரியா சொன்ன சாரதா. அம்மா அஞ்சலி, கஷ்டங்கள் நமக்கு எல்லா நேரத்திலயும் உண்டு. இன்னைக்கு நம்ம பூஜை பண்றது மூலமா நம்ம பண்ண பாவங்கள் போகும். ஆமா அஞ்சலி, நம்ம நம்பிக்கையோட இருப்போம். இப்படி முதல் ஜாம பூஜை பூர்த்தியாச்சு. ராத்திரி மணி 9 தாண்டுச்சு. எல்லாரும் உட்கார்ந்து சிவபெருமான் பாடல்களை பாடினாங்க. ஆனா பகல் முழுக்க வேலை தேடி அலைஞ்சு திரிஞ்ச ஆண்களுக்கு களைப்பு வந்துருச்சு. கண்ணெல்லாம் சொருகுது. கொஞ்ச நேரம் இடுப்புக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். என்னங்க, தூங்க கூடாது. இன்னைக்கு நம்ம கண் விழிச்சிருக்கணும். தூங்குனா விரதம் பலிக்காது. எந்திரிங்க. இல்ல அவனி, என்னால முடியல. ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதான். சுரேஷ், சிவராத்திரியில இருக்கிற விரதம் சாதாரண விஷயம் கிடையாது. இதுல வெற்றி பெறவங்க தான் சிவபெருமான அருகில போக முடியும். எந்திரி, போய் முகத்தை கழுவிட்டு வா. ஆமாண்டா, அண்ணி சொல்றாள்ல, நம்ம ஆம்பளைங்களா இருந்து முதல்ல தூங்க போனோம்னா சரியாகாது. ஆமாண்ணா, நம்ம மனைவிகள் கண்ணு மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்தாவது நம்ம மோட்டிவேட் ஆகணும். அக்கா, எனக்கு கூட கொஞ்சம் தூக்கம் வருது. ஏதாவது கதை சொன்னேனா அதை கேட்டுட்டு முழிச்சுக்கிட்டு இருப்போம். ஆமாமா நாமிகா, நீ தான் புராணங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பிய. ஏதாவது ஒரு கதைய சொல்லுமா, நாங்கெல்லாம் கேக்குறோம். சரிங்க அத்தை, எல்லாரும் கவனமா கேளுங்க. அந்த காலத்துல ஒரு வேடன் இருந்தான். அவன் ஒரு நாள் காட்டுல வேட்டையாடிட்டு ராத்திரி ஆனதுனால வழி தெரியாம திரிஞ்சான். விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு மரத்து மேல ஏறினான். அது வில்வ மரம் தானேக்கா? ஆமா அவனி, வில்வ மரம் தான். அந்த மரத்துக்கிட்ட ஒரு சிவலிங்கம் இருந்தது. ஆனா அந்த வேட்டைக்காரனுக்கு அந்த விஷயம் தெரியாது. ராத்திரி முழுக்க தூங்காம இருக்கிறதுக்காக கீழே திரியிற புலி அவனை சாப்பிடாம இருக்கிறதுக்கு மரத்துல இருக்க இலைகளை பறிச்சு கீழே போட்டுக்கிட்டு இருந்தான். அப்படின்னா அவனுக்கு தெரியாமலேயே சிவ பூஜை பண்ணானா? சரியா சொன்ன அஞ்சலி. அவன் பறிச்சு போட்ட வில்வ மர இலைகள் எல்லாம் நேரா சிவலிங்கத்து மேல விழுந்தது. பகல்ல சாப்பாடு இல்லாம விரதம் இருந்தான். ராத்திரி தூங்க முடியாம விரதம் இருந்தான். அவனுக்கே தெரியாம சிவராத்திரி விரதத்தை இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சுமா? மறுநாள் காலையில அவன் வீட்டுக்கு போனான். ஆனா அவன் சாகர நேரத்துல சிவதூதர்கள் வந்து அவனை கைலாயத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. தெரியாம பண்ண பூஜைக்கே அவ்வளவு பலன்கள் இருக்கு. இப்ப நம்ம பக்தியோட தெரிஞ்சு செய்யற பூஜைக்கு எவ்ளோ பலன் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அட ஆமாங்கா, இப்ப எனக்கு தூக்கமே வரலன்னா பாத்துக்கோ. அந்த வேட்டைக்காரனை விட நம்ம ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்கல்ல. அஞ்சலி, உனக்குள்ள இவ்ளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கா? சோம்பேறியான நீ விரதம் இருக்கன்னு நினைக்கும் போது அப்படியே புல்ல அரிக்குது போ. என்ன பண்றது, ஏழைகளாயிட்டுமே, கஷ்டப்பட்டாதான் பலன் கிடைக்கும். இப்படி அவங்க கதைகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளயும் ஒரு உற்சாகம் வந்துச்சு. ராத்திரி 12 மணி ஆச்சு. லிங்க உத்பவ காலம் ஆரம்பிச்சுது. அம்மா, இது லிங்க உத்பவ காலமா? சிவபெருமான் ஜோதிர்லிங்கமா காட்சி அளிக்கிற சமயம். எல்லாரும் எந்திரிங்க, நம்ம மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லணும். எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு கைகளை கூப்பி மந்திரத்தை சொல்லாங்க. இப்படி இவங்க மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது பயங்கரமா காத்தடிச்சுது. தீபம் அப்படியே ஆடுச்சு. ஆனா நிக்கல. ஏன்னா அனாமிகா கைகளை கொண்டு வந்து அங்க வச்சா. சிவபெருமானே, இந்த விளக்க அணையாம பாத்துக்கோப்பா. எங்க வாழ்க்கை இருட்டுல இருந்தாலும் உன்னை நாங்க எப்பவும் வெளிச்சத்துல வச்சிருப்போம். அக்கா, எண்ணெய் தீர போகுதேக்கா, தீபம் எப்படி எரியும்? ஐயோ, வீட்ல எண்ணெய் கூட இல்லையே, என்ன பண்றது? அத்த, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த நெய் கிணத்துல அங்க இங்க ஒட்டிக்கிட்டு இருந்த கொஞ்ச நெய்ய கையால வழிச்சு அந்த விளக்குல விட்டா. சிவபெருமானே, எங்க கிட்ட எண்ணெய் இல்ல, எங்க பக்தி தான் என்னன்னு நினைச்சுக்கோ. அந்த நேரத்துல ரொம்ப ஆச்சரியமா தீபம் இன்னும் அதிக வெளிச்சத்தோட விழுந்தது. ரொம்ப நல்லதுமா. உன்னோட சமய ஸ்பூர்த்தி தானே நம்ம குடும்பத்தை காப்பாத்துருச்சு. சிவபெருமான் நமக்கு கருணை காட்டிட்டாரு. பாருங்க, தீபம் எவ்வளவு பெருசா எரியுதுன்னு. இதுல இருந்து இருள் நீங்கிற மாதிரி நம்ம கஷ்டங்களும் நீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாண்ணா, நம்ம மனைவிகளோட கஷ்டத்தால நம்ம நல்லா இருப்போம். அக்கா, இப்போ 3வது ஜாம பூஜை இல்லையா? சிவபெருமான் நாமத்தை சொல்லணும். ஆமா அவனி. ஓம் சிவாய நமஹ,
ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ. அந்த சமயத்துல எல்லாரும் அனாமிகா கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ராத்திரி முழுக்க சிவ நாமத்தால அந்த வீடு பக்திமயமா இருந்தது. காலையில 4 மணி ஆச்சு. பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சுது. அம்மா மருமகள்களே, உங்களுக்கு பாத பூஜை பண்ணணும் போல இருக்கு. ஐயோ அத்தை, என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க தான் எங்க தெய்வம். உங்க ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு வேணும். ஆமா அத்தை, நீங்க எங்களுக்கு அத்தை இல்ல, அம்மா. இல்லம்மா, வருமாங்கிற இருட்டுல இருந்த நம்ம வீட்டை நீங்க 3 பேரும் ஒளிமயமாக்கியிருக்கீங்க. இந்த சிவராத்திரிக்கு உங்களால தான் எங்களுக்கு இவ்ளோ புண்ணியம் கிடைச்சிருக்கு. தூக்கத்தை ஜெயிக்க வச்சிங்க, பசிய போக்க வச்சிங்க. நிஜமான சிவபார்வதி நீங்க தாம்மா. ஆமாமா, உங்க மாமனாரா நான் கூட பெருமைப்படுறேன். மாமா, உங்க அன்பு முன்னாடி பசி தூக்கம் எதுவுமே ஞாபகத்துக்கே வரல. அப்போ அந்த நேரத்துல கோவில் மணி சத்தம் கேட்டுச்சு. சேவல் அப்பதான் கூவுச்சு. விடிஞ்சிருச்சு, விரதம் முடிஞ்சிருச்சு. வாங்க போலாம், எல்லாரும் நதிக்கு போய் குளிச்சிட்டு வரலாம். கோயிலுக்கு போய் சிவபெருமான தரிசிக்கணும் இல்லையா? வாங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு சக்தி வந்த மாதிரியே இருக்கு. இப்படி நினைச்சு எல்லாரும் நதிக்கு போய் குளிச்சு மூழ்கி ஊர் எல்லையில இருக்க சிவபெருமான் கோவிலுக்கு போனாங்க. கோவில்ல பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இவங்க போகும்போது கோவில்ல குறைவான மக்கள் இருந்தாங்க. வாங்கோ வாங்கோ பிரசாத் வாழ் வாங்கோ. என்னது இது, குடும்பத்தோட இங்க வந்திருக்காள? ஆமா சுவாமி, ராத்திரி முழுக்க எங்க மருமகளுங்க உபவாசம் இருந்து இப்ப தரிசனம் பண்ண வந்திருக்கோம். பல பல சந்தோஷம். அந்த சிவபெருமானோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உண்டு. இந்தாங்கோ தீர்த்தம் பிரசாதம் அப்படின்னு சொல்லி பூஜாரி பிரசாதத்தை கொடுத்தாரு. அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் பிரசாதத்தை கண்ணுல ஊத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க. சுவாமி, எங்க கிட்ட தட்சணை கொடுக்க பணம் எதுவும்? சும்மாரு குழந்தை, பக்திக்கு மிஞ்சின தட்சணை எதுவும் இருக்கா? உங்க அன்புதான் சிவனுக்கு கோடி வராகும். அது சரி, நம்ம கோவில் தர்மகர்த்தா ராத்திரி ஒரு விஷயத்த பார்த்ததா சொன்னா. கோவில்ல பிரசாதம் போட பூமாலை கட்டுறதுக்கு நம்பிக்கையான ஆள் வேணும்னா நீங்க 3 பேரும் அந்த வேலையை செய்வளா? கோவில்ல இருந்து மாசம் மாசம் சம்பளமும் தினந்தோறும் வீட்டுக்கு பிரசாதமும் வரும். இத கேட்ட உடனேயே சாரதா கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. நிஜமாவா சுவாமி, எங்க கஷ்டம் தீந்துருமா? ஆமா சாரதாம்மா, அந்த சிவபெருமானே இந்த வழிய காமிச்சிருக்கா. உங்க மருமகள்களோட பக்திக்கு மெச்சி இதை கொடுத்துருக்கா. இன்னைக்கே வேலையில சேருங்கோ. அக்கா கேட்டியா, நமக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம வீட்ல பசியா இருக்கவே தேவையில்லக்கா. ஆமா அஞ்சலி, பூஜையோட பலன் உடனே கிடைச்சிருச்சு. பாத்தீங்களா, அனாமிகா சொன்னது நிஜமாயிடுச்சு. நம்பிக்கையோட செய்யற பூஜை என்னைக்கும் வீணாகாது. கோவில்ல சேவை செய்யற வேலை கிடைச்சிருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? நாங்களும் இன்னும் உற்சாகத்தோட வேலையெல்லாம் தேடுவோம். அனாமிகா சிவபெருமான பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். சிவபெருமானே, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கு சாப்பாடு போடுற வழிய காமிச்ச. ஜென்மம் முழுக்க உனக்கு சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கேன். வீட்டுக்கு போலாம் வாங்க. இன்னைக்கு இந்த பண்டிகைய நிஜமான பண்டிகையா கொண்டாடலாம். நம்ம மருமகள்கள் 3 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டோட தலையெழுத்த தலைகீழா மாத்திட்டாங்களே. இவங்க 3 பேரும் உண்மையிலேயே மகாலட்சுமிகள். இந்த 3 மருமகள்களும் பக்தியோட இருந்த விரதத்தால அந்த குடும்பத்துக்கே இன்னைக்கு நல்லது நடக்க போகுது. பசிய விரட்டி தூக்கத்தை ஜெயிச்சு அவங்க காமிச்ச பக்தி அந்த பரமேஸ்வரனுக்கு பிடிச்சிருந்தது. அன்னையில இருந்து சாரதா வீட்ல எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படல. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். அது ராமாபுரத்துல சாரதா பிரசாதோட வீடு. பிரசாதோட மக ரமேஷ் காதலிச்சு கல்யாணம் பண்ண அனாமிகாவோட குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம். அப்புறம் 2வது பையன் சுரேஷ், 3வது பையன் அருண். பணக்கார பெண்களான அவனி, அஞ்சலிங்கிற 2 பெண்களை கல்யாணம் பண்ணாங்க. காலையில மணி 6 ஆச்சு. வீட்டு வராண்டாவில அனாமிகா குளிர்ல நடுங்கிக்கிட்டே கோலம் போட்டான். சாரதா உள்ள இருந்து, ஏண்டி அனாமிகா, இன்னும் கோலம் போடுறது முடியலையே? எவ்வளோ நேரம்? குளிருது, காஃபி குடிக்கலான்னு பார்த்தா கோலத்தை போட்டுக்கிட்டே இருக்கியே. முடிஞ்சிருச்சு அத்தை, குளிர்ல கையெல்லாம் உறைஞ்சிருச்சு. அதான் முடிஞ்சிருச்சு, வந்துடுறேன் அத்தை. இந்த அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு வந்து காஃபி போட்டு கொடுக்குறேன் அத்தை. சும்மா நடிக்காத. உங்க வீட்ல என்ன காலையில வேலை செஞ்சது இல்லையா? 4 வேலைக்காரங்கள வச்சிருக்க? இல்லனா அவனி அஞ்சலி மாதிரி ஏதாவது ஏசி வீட்ல இருந்து வந்திருக்கியா? இதெல்லாம் உனக்கு பழக்கம் தானே? எந்திரிச்சு போய் காஃபிய போடு. அனாமிகா கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. இந்த குளிர விட மாமியார் சொன்னது அவ மனச ரொம்ப புண்படுத்துச்சு. அவ கோலம் போடுறதெல்லாம் முடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தா.
ஒரே ரூம்ல உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அஞ்சலி அவனியும். அங்க ஹீட்டர் ஆன்ல இருந்தது. ரெண்டு பேரும் எக்ஸ்பென்சிவான வுல் ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெட்ல உட்காந்துக்கிட்டு காஃபிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி, வெளியில டெம்பரேச்சர் 15 டிகிரி. அப்பா, வெளியில போகணும்னாலே பயமா இருக்கு. எங்க டாடிக்கு நேத்து தான் ஃபோன் பண்ணேன். இன்னொரு பெரிய ஹீட்டர் அனுப்புறாராம். இந்த குளிருக்கு இந்த சின்ன ஹீட்டர் பத்தறதில்ல. ஆமா அவனி, எங்க டாடி கூட அமெரிக்காவில இருந்து இம்போர்ட்டட் ஹீட்டர் அனுப்புறேன்னு சொன்னாரு. அத போட்டா குளிரே தெரியாது. பாவம் அனாமிகா அக்காவை பாரு, குளிர்ல நடுங்கிக்கிட்டு வேலை செய்யுது. பின்ன ஏழையா இருந்தா எப்படி? இதெல்லாம் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கம்தான். நம்மள மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லல்ல அவங்களுக்கு. பணம் இருந்தாதான் மரியாதை கிடைக்கும். அனாமிகா அக்கா என்னதான் வேலை செஞ்சாலும் இந்த வீட்ல அதுக்கு மரியாதையே கிடையாது. அப்பதான் அனாமிகா காஃபி கப் எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள வந்தா. காஃபி எடுத்துக்கிறீங்களா? என்னக்கா இது, இவ்ளோ லேட்டா வந்திருக்க? எனக்கு காலையில காஃபி குடிக்கலன்னா மூளையே வேலை செய்யாது. அது சரி, மேல என்ன டவலு? அசிங்கமா கழட்டி போடு. குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. என்கிட்ட ஸ்வெட்டர் கிடையாது, அதான் இந்த டவல் போட்டிருக்க. இல்லன்னா வாங்கிக்கணும் இல்லையாக்கா? சரி ஓகே, என்கிட்ட ஒரு பழைய ஸ்வெட்டர் இருக்கு. கலர் தான் வெளுத்து போயிருக்கோம். வேணுமா? வேண்டாம்மா, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். காஃபி ஆறி போகுது பாருங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா. அவனியும் அஞ்சலியும் ஒருத்தர் பார்த்து கிண்டலா சிரிச்சாங்க. ஹால்ல பிரசாத் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரமேஷ் ஆபீஸ்க்கு போகிறதுக்கு ரெடியா இருந்தான். அவன் கூட ஒரு சாதாரண சட்டை தான் போட்டிருந்தான். அடே ரமேஷா, இந்த குளிர்ல சாதா சட்டை போட்டிருக்கிய, ஜுரம் வர போகுது. கோட்டு சூட்டு இருந்தா போட்டுட்டு போ. பரவாயில்லப்பா, இது எனக்கு பழக்கம் தானே. குட் மார்னிங் டாடி. நானும் அருணும் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கார்ல போறோம். பைக்ல போனா ரொம்ப குளிரா இருக்கு. அண்ணா, நீ எப்படி போற? பஸ்ல போறேன்டா. இந்த குளிர்ல அதெல்லாம் சேஃப் இல்லண்ணா. கார்ல நல்லா போலாம்ல. எங்க கூடவே கார்ல வரியா அண்ணா? பரவாயில்ல அருண், நான் பஸ்ல போய்க்கிறேன். பஸ்ல போறது எனக்கு பழக்கம் தானே. அதுக்குள்ள அவனி அஞ்சலி 2 பேரும் வெளியே வந்தாங்க. சுரேஷ், இன்னைக்கு லஞ்ச் வெளியில சாப்பிடலாமா? அனாமிகா அக்கா செய்யறது தினம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு சைனீஸ் ஃபுட் சாப்பிடணும் போல இருக்கு. வேண்டாமா, வெளியில சாப்பிட்டா உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. அனாமிகா சுட சுட பொங்கல் பண்ணா பாருங்க. பொங்கலா? சி, அதெல்லாம் பேஷண்ட் சாப்பிடுறது. எங்களோட ஸ்டாண்டர்டே வேற. எங்களுக்கு பிடிச்சதுதான் சாப்பிடுவோம். அனாமிகா அக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஏழைங்க சாப்பாடே செஞ்சிருக்கு. எங்க ஸ்டேட்டஸுக்கு ஏத்த சாப்பாடு அது இல்ல. அஞ்சலி, எதை வேணா சபிக்கலாம், சாப்பாடு இல்ல. சாப்பாடுக்கு பணக்காரன் ஏழைங்கிற பாகுபாடு இல்ல. கஷ்டப்பட்டு அவ சமைச்சு வச்சிருக்கா, போய் சாப்பிடுங்க. சாப்பிடுற சாப்பாடுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. மாமா, எங்களுக்கு பிடிச்சத வாங்குற தகுதி எங்களுக்கு இருக்கு. அனாமிகா அக்காக்கு இல்லாததாலதான் வெந்தத சாப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கு. அனாமிகா கிச்சன்ல இருந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா. வருத்தப்பட்டுக்கிட்டே சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு சாயந்தரம் பனி ரொம்ப அதிகமா இருந்தது. ராத்திரி பிரசாதுக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிருச்சு. இரும்பிக்கிட்டே பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ரமேஷ் இன்னும் வரல. சாரதா, சாரதா, அந்த இன்ஹேலர் எங்க போச்சு? எங்க இருக்குது? ஐய, எங்க இருக்குன்னு தெரியலையே. அடடே, தீந்து போயிடுச்சே. சுரேஷ், அருண், யாராவது இருக்கீங்களாப்பா? அவங்க 2 பேரும் இன்னும் வரல அத்தை. அவனையும் அஞ்சலியும் அவங்க ரூம்ல ஹீட்டர் போட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க. சாரதா உடனே அவங்க ரூம போய் தட்டிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, அவனி, அஞ்சலி, கொஞ்சம் கதவை திறங்கம்மா, கதவை திறங்க. சுரேஷுக்கு ஃபோன் போடுங்கம்மா. அவனி கதவை திறந்து, அத்தை, இன்ட்ரெஸ்டிங்கா படம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப போய் கதவை தட்டுறீங்களே. மாமாக்கு இருமல் தானே வருது, அது எப்பவும் வர்றது தானே, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். எங்க கிட்ட மருந்தெல்லாம் இல்ல அத்தை, வெளியில குளிரா இருக்கு, எங்களால போக முடியாது. மெடிக்கல் ஷாப்புக்கு அனாமிகா அக்காவே அனுப்புங்க. இந்த குளிர்ல பொம்பளை புள்ளைய நடக்க வச்சு எப்படிமா அனுப்புறது? உங்ககிட்டதான் கார் இருக்கே, யாராவது டிரைவ் பண்ணி போயிட்டு வாங்கலாமா? அத்தை, எனக்கு நைட்ல டிரைவிங் வராது, அவளுக்கு குளிர் ஆகாது, எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டா. அத பாத்துட்டு ஷாக்கிங்கா நின்னாங்க சாரதா. அந்த நேரத்துல அனாமிகா அங்க வந்தா. என்னாச்சு அத்தை? அம்மா அனாமிகா, மாமாக்கு உடம்பு சரியில்லை, மருந்து தீந்துருச்சு, இவங்கிட்ட சொன்னா கேட்க மாட்றாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, நான் இருக்கேன்ல. எங்க அப்பாக்கு கூட ஆஸ்துமா இருந்துச்சு. ஆயுர்வேத மருந்து எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். கிச்சன்ல மிளகு திப்பிலி இருக்கா? இருக்குமா. வாங்க, நான் கஷாயம் செஞ்சு தரேன். அதோட கற்பூரத்துல கொஞ்சம் வெத்தலை வச்சு வாட்டி
மாமாக்கு போட்டு விட்டோம்னா அவருக்கு கொஞ்சம் சரியாகும். அனாமிகா கிச்சனுக்கு போய் வேக வேகமா கசாயத்தை ரெடி பண்ணி பிரசாத் கிட்ட கொடுத்தா. மாமா, கொஞ்சம் இது குடிக்கிறீங்களா? மெதுவா எழுந்துறீங்க. இந்த கசாயம் தொண்டையில பட்டா கபத்தை கரைச்சிடும். 1/2 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் பிரசாத் கொஞ்சம் எழுந்திருச்சு உட்கார்ந்தாரு. அம்மா அனாமிகா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. இரும்பி 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 இந்த குளிர்ல உயிர் போயிடும்னு நினைச்சேன். இந்த நேரத்துல துணையா இருக்க வேண்டிய மத்த 2 மருமகள்களும் கதவை சாத்திக்கிட்டு உள்ள இருக்காங்க. ஆனா நீயோ எனக்கு சேவை செஞ்சு என் உயிரை காப்பாத்திட்டம்மா. ஆமாங்க, இந்த பொண்ணை ஏழைன்னு நான் கூட அவமானப்படுத்திட்டேன். இவளோட மனசு எவ்ளோ பெருசுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மறுநாள் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சதுனால அந்த ஊர்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் எப்ப வரும்னு யாருக்குமே தெரியல. அவனி அஞ்சலியோட ரூம்ல ஹீட்டரும் வேலை செய்யல. இன்வெர்டரும் கொஞ்ச நேரத்திலேயே ஆஃப் ஆயிடுச்சு. ஐய, என்னது இது? கரண்ட் இல்ல, ஹீட்டர் இல்ல, எப்படி இருக்குது? வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜ்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, இந்த குளிர்ல என் காலெல்லாம் வெடிச்சு போயிடும் போல இருக்கே. இந்த குளிரை என்னால தாங்கவே முடியல. சுரேஷ், ஏதாவது பண்ணப்பா. நான் என்ன பண்றது? கரண்ட் வர்ற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். இந்த கரண்ட் இப்பதான் போகணுமா? அஞ்சலி, அந்த ரக்க போத்திக்கோமா. ரக்க போட்டா எனக்கு அலர்ஜி வருமே. அப்போ அனாமிகா அங்க வந்தா. எல்லாரும் என் ரூமுக்கு வாங்க, அங்க உங்களுக்காக கதகதப்பா ஒன்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அவனியும் அஞ்சலியும் அவங்க புருஷங்களும் அனாமிகாவோட ரூமுக்கு போனாங்க. அனாமிகாவோட ரூம்ல ஒரு மூலையில பானைக்குள்ள தீபம் இருந்தது. அது அந்த ரூமையே கதகதப்பா வச்சிருந்தது. அட, இங்க எல்லாம் கதகதப்பா இருக்கே, எப்படிக்கா? இது அகல் விளக்கு, ஏழைங்களோட ஹீட்டர். இது கொடுக்கற ஒரு வெப்பத்தை எந்த எலக்ட்ரிக்கல் ஹீட்டரும் கொடுக்காது. அஞ்சலி வேகமா போய் அந்த பானையில கைய வச்சு, அடடடடே, போன உயிர் திரும்ப வந்துருச்சு. எவ்வளவு நல்லா இருக்கு அக்கா, உன் ஐடியா சூப்பரு. அண்ணி, எங்க ரூம்ல லட்சக்கணக்கு கொடுத்து இன்டீரியர் பண்ணோம். ஆனா அது எதுவும் எங்களை காப்பாத்தல. உங்க ரூம்ல இருக்கிற இந்த பானை தான் கடைசியா காப்பாத்திருக்கு. சரி, உட்காருங்க. பணத்தை கொடுத்து வசதிகளை வாங்கலாம். ஆனா சில நேரங்கள்ல நம்ம பழைய பஞ்சாங்கம் தான் வேலைக்காகும். எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் ராகி கஞ்சி செஞ்சு கொண்டு வரேன். அதை குடிச்சா உடம்புக்குள்ள கொஞ்சம் சூடா இருக்கும். அனாமிகா எல்லாருக்கும் ராகி கஞ்சியும் வேக வச்ச சுண்டலையும் கொடுத்தா. அவனியும் அஞ்சலியும் அதை வேக வேகமா சாப்பிட்டாங்க. அக்கா, எங்களை மன்னிச்சிருக்கா. ஏழை வீட்ல இருந்து வந்தேன்னு உன்னை நாங்க அப்பப்ப அவமானப்படுத்திருக்கோம். ஆனா நீதான் இன்னைக்கு எங்க எல்லாருக்குமே உதவி பண்ணிருக்க. ஆமாக்கா, என் புடவையோ நகையோ எனக்கு இன்னைக்கு கதப்ப கொடுக்கல. நீ கொடுத்த இந்த ராகி, இந்த சுண்டல் தான் எங்களுக்கு இப்ப உயிர் கொடுத்தது. எங்களை மன்னிச்சிருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு மாமியார் சாரதா வந்தாங்க. பாத்தீங்களாம்மா, பணம் நிரந்தரம் இல்ல, குணம் தான் எப்பவும் நிரந்தரம். ஆபத்துல உதவுற குணம் எல்லாருக்கும் வேணும். அனாமிகா ஏழையா இருக்கலாம், ஆனா அவன் மனசு எண்ணில் அடங்காத செல்வத்தோடையது. உண்மைதான் சாரதா. இன்னைக்கு மட்டும் அனாமிகா இல்லன்னா நம்ம நிலைமையெல்லாம் என்ன யோசிச்சு பாரு. இப்படி அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் பானைய சுத்தி உட்கார்ந்துகிட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பொங்கலுக்கு முந்தைய நாள் அது. அனாமிகா வீட்டு வேலையில பிஸியா இருந்தா. அவனி அஞ்சலி அவங்க குணத்தை மாத்திக்கிட்டாங்க. ஆனா பழைய பழக்க வழக்கங்கள் முழுசா போகல. ஷாப்பிங் விஷயத்துல மறுபடியும் சண்டை வந்தது. அத்த, நாளைக்கு போகி இல்லையா? நானும் அஞ்சலியும் மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணலான் இருக்கோம். இந்த தடவை எனக்கு 50,000 ரூபாயில பட்டுப்புடவை வேணும். எனக்கு டைமண்ட்ல இயரிங் வேணும். சுரேஷ் மாமாவும் அருணும் பணம் தரோன்னு சொல்லிருக்காங்க. அவனி, இவ்ளோ செலவு இப்ப தேவையா? மாமாக்கு உடம்பு சரியில்லை, மருந்தெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, வீட்ல கொஞ்சம் ரிப்பேர்லாம் இருக்கு. அக்கா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி நீங்க இருக்கீங்க, எங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நாங்க இருக்கணும்ல. நீ எதுவும் வாங்க மாட்டேன்னு எங்களை வாங்க வேண்டாங்கறியா? நான் உங்களை தடுத்து நிறுத்தலம்மா. குளிர்காலம் இன்னும் முடியல இல்லையா? ஏழைங்களுக்கு போர்வை கொடுத்தா அந்த பணத்துக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி பவர் போச்சு இல்லையா? அப்ப நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டோம். பாவம், இந்த ஏழைங்க வீட்ல இந்த குளிருக்கு போத்திக்கிறதுக்கு சரியான துணி கூட இருந்திருக்காது. நாங்க சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கு ஒண்ணு இங்க வரலையே. எங்க சந்தோஷம் எங்களுக்கு முக்கியம். அவனியும் அஞ்சலியும் ஷாப்பிங்க்கு போனாங்க. அனாமிகா மட்டும் வீட்ல இருந்து அவளோட பழைய துணிமணிகள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து தையல் மிஷின்ல தைச்சுக்கிட்டு இருந்தா. அனாமிகா, ஏமா அவங்களுக்கு நல்லது சொல்லணும்னு பாக்குற? கேப்பாங்களா? அத்த,
இந்த வயல்வெளியில வேலை செய்யற கூலிங்க குளிர்ல நடுங்குறாங்க. போத்திக்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல. இத அவங்க கிட்ட கொடுத்தா இந்த குளிருக்கு கதகதப்பா போத்திப்பாங்கல்ல. அன்னைக்கு சாயந்தரம் அவனியும் அஞ்சலியும் நிறைய ஷாப்பிங் பேக்கோட வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அவங்களோட முகம் வாடி போயிருந்தது. என்ன ஆச்சு? ஷாப்பிங் நல்லா நடந்ததா? இல்ல அத்த, ஷாப்பிங் முடிச்சிட்டு வெளியில வரும்போது பாதியிலேயே கார் நின்னுடுச்சு. டிரைவர் செக் பண்ணானா என்ஜின்ல ஏதோ ப்ராப்ளமா. அங்க யாருமே இல்ல. பயங்கரமான குளிரு. நாங்க நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தோமா, அந்த பக்கம் போன 4 பொறுக்கி பசங்க வம்பு பண்ணாங்க. கையில இருக்க ஷாப்பிங் பேக்க கூட புடுங்க பார்த்தாங்க தெரியுமா? அப்போ ஒரு வயசானவரும் அவரோட பையனும் வந்து தான் காப்பாத்துனாங்க. அந்த பொறுக்கி பசங்கள ஓட விட்டு அடிச்சாங்க. எங்களை அவங்க தான் காப்பாத்துனாங்க. உங்களுக்கு உதவி செஞ்சது யார் அவனி? உங்களுக்கு உதவி செஞ்சவங்கள நம்ம வீட்டுக்கு ஒருவேளை சாப்பிட கூப்பிடணும். அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம வயல்ல வேலை செய்யற ராமையா தாத்தா அவர் பையன். அவங்க அங்க பக்கத்துல ஒரு குடிசையில இருக்காங்க. அவங்க வீட்ல எதுவுமே இல்ல. எங்களை பார்த்த உடனேயே அம்மா நீங்க பிரசாத் மருமகள்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி எங்களை காப்பாத்துனாங்க. அக்கா, நீ தைக்கிற அந்த போர்வை அவங்களுக்கா? ஆமா அவனி. நாங்க 1000ங்களை கொடுத்து புடவை வாங்கணும். ஆனா அது எதுவுமே எங்களை காப்பாத்தல. அந்த தாத்தாக்கு எங்களால எந்த உதவியும் செய்ய முடியல. ஆனா எங்களை மட்டும் காப்பாத்தினாரு. நீ அவங்களுக்காக போர்வை தைக்கிற. நிஜமா நீ கிரேட்டுக்கா. நாங்க வாங்கின இந்த பட்டு புடவையெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்க கொடுத்துடுறோம். அந்த பணத்துல ராமையா தாத்தா மாதிரி ஆளுங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை செய்யலான் இருக்கோம். இப்பவாவது உங்க 2 பேர் மனசு மாறுச்சே. உங்க மனசுல இருக்க அகங்காரம் இப்ப சுத்தமா போயிடுச்சு. ஆமாமா, இன்னைக்கு நீங்க 2 பேரும் மனிதாபிமானம் தான் ஆடம்பரத்தை விட பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. போகி பண்டிகை நாள் வந்தது. வீட்டு முன்னாடி போகி கொளுத்துனாங்க. ஏழைகளுக்கு அனாமிகா, அவனி, அஞ்சலி போர்வைகளை கொடுத்தாங்க. ராமையா தாத்தா ஒரு போர்வையை எடுத்துக்கிட்டு, அம்மா அனாமிகா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா. இந்த குளிருக்கு தாங்குவோமோன்னு இருந்தோம். இது நான் ஒருத்தி மட்டும் செய்யல தாத்தா. பக்கத்துல இருக்காங்களே இவங்க 2 பேரும் பணம் கொடுத்து போர்வை வாங்கிருக்காங்க. அவங்கள பாராட்டுங்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. இல்ல தாத்தா, அன்னைக்கு நீங்க எங்களை காப்பாத்துனீங்க. இது எங்களோட கடமை. பணம் இருந்தா மட்டும் பெரியவங்க கிடையாது. ஆபத்துல இருக்கவங்களுக்கு உதவி பண்றவங்க தான் உண்மையிலேயே எல்லாத்த விட உயர்ந்தவங்க. ஆமா தாத்தா, இன்னையில இருந்து எங்க பணத்தை ஆடம்பரத்துக்கு நாங்க செலவு பண்ணவே மாட்டோம். பிரசாத், சாரதா, அவங்க பசங்க எல்லாரும் அந்த காட்சிய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. பாத்தீங்களாப்பா, குளிர்காலம் நம்ம வீட்ல மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. இல்லடா, என் மருமக அனாமிகா தான் இவங்க மனச மாத்தி நல்லத விதைச்சிருக்காப்பா. நம்ம குடும்பத்துல குளிர்காலம் வசந்த காலமாச்சு. அவனி அஞ்சலி மனசுல இருந்த அகங்காரமே இப்ப வெளியே போயிடுச்சு. அண்ணி, யூ ஆர் தி பெஸ்ட். என் பொண்டாட்டிய மாத்தறதுக்கு தேங்க்ஸ் அண்ணி. எல்லாரும் உள்ள வாங்க, நம்ம சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் போகலாம். சீக்கிரமா சாப்பிடலாம். அக்கா, இன்னைக்கு சாப்பாடு போடுற டியூட்டி என்னது. நீ ரெஸ்ட் எடுக்கா. பாத்திரம் தேய்க்கிறது என் கடமையாக்கும். எல்லாரும் சிரிச்சாங்க. அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமா ஒத்துமையா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ராமாபுரத்துல அந்த குளிர்காலம் ஒரு நல்ல ஞாபகமா மாறிப்போச்சு. பணத்தை விட குணம்தான் பெருசுன்னு, அகங்காரம் இருந்தா அனுகூலம் கிடைக்காது அப்படிங்கறத மருமகள்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த வீட்ல ஏழை பணக்காரங்கிற பாகுபாடே கிடையாது. எல்லாரும் சாரதாவோட மருமகள்கள். அவ்வளவுதான் அடையாளமே. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய்.